ஹாய்! மார்கழி 2ஆம் நாள். ஆஸ் யூசுவல் எப்போது போலவே பார்த்தீங்கன்னா, வாசல் எல்லாமே தொளிச்சு விட்டு, கோலமும் போட்டு விட்டுட்டேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, கூலிங் அந்த அளவுக்கு ரொம்ப இல்லைங்க. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாரி கிளைமேட் இருக்குது. நேத்து பார்த்தீங்கன்னா, அதாவது மார்கழி முதல் நாள் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கூலிங்கா இருந்தது. காத்தும் கொஞ்சம் இருந்துச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு கூலிங்கும் இல்ல, காத்தும் இல்ல. கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து கூலிங் கொஞ்சம் கம்மியாவே தான் இருந்தது. எனக்கு பார்த்தீங்கன்னா, அந்த புள்ளி வச்சு கோலம் போடுறது வந்து ரொம்பவே பிடிக்கும். ஆனா, அந்த புள்ளி கோலம் போடும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, மைண்டு கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தா மட்டும் தான் நம்மளுக்கெல்லாம் ஒர்க் ஆகுது. கொஞ்சம் அவசர அவசரமா இருந்தோம் அப்படின்னாக்கா வந்து சொதப்பிடுறேன் சம்டைம்ல. அதனால வந்து மோஸ்ட்லி வந்து புள்ளி கோலம் போடுறதுக்கே கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி தான் யோசிப்பேன் நானே. கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருக்கு, கொஞ்சம் பொறுமையா பண்ணிக்கலாம் அப்படின்னாக்கா வந்து புள்ளி கோலம் போடுறதுக்கு விரும்புவேன். இருந்தாலும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா புள்ளியெல்லாம் வச்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறமா வந்து கடைசி டைம்ல வந்து கொஞ்சம் சொதப்பல் ஆயிடுச்சு. எனிவே பார்த்தீங்கன்னா, விளக்கம் எல்லாமே வந்து கோலம் எல்லாம் போட்டு விட்டுட்டு, விளக்குமே ஏத்தி விட்டுட்டேன். யாரெல்லாம் அப்புறம் வந்து பிரம்ம முகூர்த்த விளக்கு நீங்க ஏத்த ஆரம்பிச்சிருக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. டெய்லி பார்த்தீங்கன்னா, நான் வந்து திருப்பாவை பாசுரமும் போட்டு விட்டுருவேங்க. அதுக்கப்புறமா வந்து ஆண்டாள் சுப்ரபாதமும் வந்து காலையிலேயே போட்டு விட்டுருவேன். இந்த மாதிரி அதிகாலையில எந்திரிச்சு இந்த மாதிரி சுப்ரபாதம் இதெல்லாம் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு பாசிட்டிவ் வைபா இருக்குங்க. மனசுக்குமே ரொம்பவே பிடிச்ச விஷயத்த வந்து நம்ம பண்ணும்போது ஒரு திருப்திகரமா இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ரொம்பவே இருட்டா இருக்கு அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வெளிச்சம் வந்ததுக்கு அப்புறமாவே தான் என்னோட பையன் வந்து சாணம் எடுத்துட்டு வருவான். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தான் கொளுத்து மேல வந்து பிள்ளையார் புடிச்சு வச்சு, செம்பருத்தி பூவும் வச்சுட்டு, அதுக்கப்புறமா தான் தீப தூப ஆராதனைகள் காமிக்கிறேன். முடிஞ்ச அளவு கொஞ்சம் சீக்கிரமா எடுத்துட்டு இனிமேல் பண்ணணும் அப்படின்னு நெனைக்கிறேன். அப்படியே 2வது நாள் பிரம்ம முகூர்த்த விளக்குமே நல்லபடியா ஏற்றி முடிச்சுட்டேங்க. என்னோட பூஜையுமே நல்லபடியா நிறைவு பண்ணிட்டேன். ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இதே மாதிரி இந்த மாசம் முழுவதுமே வந்து நல்லபடியா பண்ணி முடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடயே தான் நான் பண்ணிட்டுருக்கிறேன். அதுவுமே கண்டிப்பா நடக்கணும் அப்படின்னுமே நெனச்சிருக்கிறேன். அப்புறமா திருப்பாவை பாசுரம் எல்லாமே வந்து பாராயணம் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா எல்லா பூஜைகள் எல்லாமே நிறைவுபடுத்தினதுக்கு அப்புறமா ஒரு கப் காஃபி குடிச்சாதாங்க ரொம்பவே திருப்திகரமா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.